ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இன்னொன்று ரொம்பவே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது உங்கள் லைஃப்பில் இந்த போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற லட்சியம் இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் அதுக்காக நீங்கள் ரெடி ஆகிட்ருப்பீங்க. இப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. என்ன பண்ணால் மொத்த வேக்கன்சி எவ்வளோ, லாஸ்ட் டேட் எவ்வளோ படிச்சிருக்கணும், எவ்வளோ ஏஜ் இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், என்னென்ன எக்ஸாம் மெத்தட் இருக்குது, முதல்ல A to Z ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய தெரியும் விஷயங்கள். பட் இருந்தாலும் எல்லா டீட்டெயிலும் வந்து கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சன், உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்க, சரியா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஜாப் எடுக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான பொது தேர்வு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஜாபுக்கு போக முடியும். ஓகே, சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர் அனௌன்ஸ்மெண்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான அப்ளிகேஷன். சரியா? கீழே டீட்டெயில்ஸ் பதவி கொடுத்துட்டாங்க, டேட் வந்து கொடுத்துருக்காங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. அறிவிக்கப்பட்ட தேதி 21/8 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இணைய வழி விண்ணப்பம் இப்போ ஷார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 22ஆம் தேதி ஷார்ட்டு. ஆனால் வந்து ஒரு மாதம் நமக்கு டைம் இருக்குது. 21/9/2025 தான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திருத்தம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா 25ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருத்தம் செய்யணும். எக்ஸாம் டேட்டும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 9ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு, 11ஆவது மாதம். சரியா? 9/11/2025 அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே செம்மையாக வந்து நீங்கள் படித்து எக்ஸாமுக்கு தயாராகிடுங்க. இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் இணைய வழி விண்ணப்பத்தை நிரப்பும் முன் இந்த அறிவிக்கையில் உள்ள விவரங்களை கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கண்டிப்பாக வந்து படிங்க. சரியா? மொத்த போஸ்டிங் எவ்வளோன்றதை கொடுத்துட்டாங்க. 3644 + 21 மொத்த போஸ்டிங் வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆண்களுக்கு எவ்வளோ, பெண்களுக்கு எவ்வளோ முதல் எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் சொன்னோம் இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை, அதாவது 2ஆம் நிலை காவலர் 2833 போஸ்டிங், ஆண் பெண் சேர்த்து. சரியா? மொத்தமே கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து சிறை காவலர். சிறை காவலரில் ஆண்கள் 142, பெண்கள் 38 வேக்கன்சி, மொத்தம் 180. அடுத்து வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 631 போஸ்டிங். சரி, 631. இது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழங்குடியினர், எஸ்டி பற்றாக்குறை காலி பணியிடங்கள் கீழே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தேர்வு செய்ய தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் அக்காலி பணியிடங்களை அதே வகுப்பினரை சார்ந்த ஆண் விண்ணப்பதாரர் கொண்டு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பெண்களுக்கான ஒதுக்கீடு, விளையாட்டு ஒதுக்கீடு சார்ந்த வாரிசுதாரர்களுக்கான ஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான முன்னுரிமை வந்து எந்த டீட்டெயில்ஸ்க்கு பொருந்தாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பற்றாக்குறை, சரியா? 2ஆம் நிலை காவலர் மொத்தம் இது வந்து பழங்குடியினர் வகுப்பு கேஸ்ட் வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க 21ன்னு சொல்லிட்டு. அடுத்து சிறப்பு ஒதுக்கீடு இங்கே கொடுத்துட்டேன் பாருங்கள். சரியா? 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர், தீயணைப்பு. கேஸ்ட் வைஸ் எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாரிசுதாரர்கள். யார் வாரிசுதாரர்கள்னால் உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ், சரியா, போலீஸாக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க. சரியா? அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் வந்து வாரிசுதாரர்களாக வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா இதில் முன்னுரிமை கொடுக்கப்படும். அடுத்து விளையாட்டு வீரர்களுக்கு, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஜெயிச்சு நேஷ்னல் ஜோன் லெவலில் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 7% வந்து காவலரில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. 2ஆம் நிலை காவலரில் 10% பெனிஃபிட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினர். சரியா? முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎக்ஸ் சர்வீஸ்மேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5%.
ஆதரவற்ற விதவையாக இருந்தால் அவங்களுக்கு 3%. தமிழ் வழியில் கல்வி பயின்று, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இது போல் வந்து தமிழ் வழியில் நீங்கள் கல்வி பயின்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்து சலுகைகள் வந்து அறிவிக்கப்படுகிறது. சரி, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, சிறப்பு ஒதுக்கீடு. அடுத்து ஊதியம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஊதியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 18,200 முதல் 67,000 வரைக்கும் சேலரி வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும், குறைந்தபட்சம். ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சரியா? அடுத்து வந்து 2ஆம் நிலை. சரி, அதுக்கான இணைய வழி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கணும். 2 ஆப்ஷன். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்களே, அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ஹை மார்க் எடுக்கணும். ஓகே, அதெல்லாம் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் வயது எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் கேஸ்ட் வந்து ஓசி, இந்த கேஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வயசு வந்து 1/7/2025 அன்று 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் எப்போ பிறந்திருக்கணும்? 1/7/2007க்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அதே போல் பிசி அண்டு வந்து பார்த்தோன்னா எஸ்சி, இதுவும் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான். 1/7/2007க்குள்ளே பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயசு ஆகிருக்கும். ஓகேவா? அதுபோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த எஸ்சிக்கெலாம் வந்து கூடுதலாக ஒரு எக்ஸாம்பிள் 18 வயசு நிறைஞ்சிருக்கு அப்படின்னா 31 வயசு நிறைவு பெறாதவராக இருக்க வேண்டும். அதுபோல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வந்து சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃபை என்னுடைய டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இராணுவ, கடற்படை, விமானப்படை ஓய்வு பெற்றவர்கள் அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற சலுகைகள், அதாவது எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை, இதுபோல் படையில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருந்தால் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. சரி, எவ்வளோ இடஒதுக்கீடு இந்த ஜாப்லன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 30, எஸ்சியில் ஓசிக்கு 31, பிசிக்கு வந்து 26ன்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படுன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜாதி சான்றிதழ். ஓகேவா? அதாவது தமிழ்நாடு அரசின் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் அப்ளிகேஷன் நிரப்பப்பட்ட பின்னர் மிகுதியாக இருந்தால் அவர்கள் ஆதி திராவிட வகுப்பினராக இடஒதுக்கீட்டின் கீழ் தேர்வு செய்யப்படுவார்கள். இதெல்லாம் கிளியராக படிங்க. நெக்ஸ்ட் வந்து நரிக்குறவர்கள், குருவிக்காரர்கள், துணை வகுப்பு, எஸ்டி இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின வகுப்பினர் பட்டியல் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சட்டப்படி எதில் வருவாங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சரி, ஒவ்வொரு வகுப்பினரும். நெக்ஸ்ட் வந்து சார்ந்துள்ள வாரிசுக்கான 10% இடஒதுக்கீடு என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரி, வாரிசுதாரர்கள் இருக்கிறாங்களோ அவங்க, அதை ஓய்வு பெற்ற மருத்துவ ரீதியாக இயலாமை, பணி ஓய்வு பெற்றவங்க, அந்த துறையில் வந்து இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு இதுக்கு ஒதுக்கீடு செய்யாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா இந்த வேலையில் இருந்து அவர் வந்து வேலை விட்டு பணி நீக்கம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. மற்ற ரீதியாக வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. நிறைய விஷயங்களுக்கு திருமணமாக பெண் விண்ணப்பதாரர் சார்ந்துள்ள வாரிசுதான் இடஒதுக்கீட்டை பெற இயலாது. இதுபோல் ஒரு சில யார் யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். விளையாட்டுக்கான இடஒதுக்கீடு. நம்ம இடஒதுக்கீடு படித்தோம். ஒவ்வொரு இடஒதுக்கீடுக்கான பெனிஃபிட்ஸு. சரியா? இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாட்டுத்துறையில் வந்து பார்த்தோன்னா சம்மந்தப்பட்ட விளையாட்டு, தேசிய விளையாட்டு அப்படின்னா இந்திய நாட்டினுடைய சார்பாக பன்னாட்டு போட்டியில் கலந்து கொண்டிருக்க அப்படின்னா அதுக்கான படிவம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா ஆன்லைனில், அதிலே வந்து காட்டும். சரி, அதை நீங்கள் தேர்வு செய்யணும். ஓகேவா? சான்றிதழ் வழங்கும் அலுவலர் இதுபோல் வந்து அதில் வந்து தேர்வு செஞ்சுட்டுங்க அந்த படிவத்தை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் என்னென்னது பார்த்துக்கோங்க. கூடைப்பந்து, கால்பந்து, வலைக்கோல் பந்து, கையுப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, பளு தூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டிகள், குதிரை ஏற்றமுதல், 15, துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம். மொத்தம் 16
இந்த விளையாட்டுகளில் நீங்கள் வந்து சாதிச்சிருந்தீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7% இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் சப்மிட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறப்போ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள். படிவம் 1 மற்றும் 2ல் வந்து இதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படிவம் 1, 2ல். பிற விளையாட்டுகள் வந்து படிவம் 3ல் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சான்றிதழ் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் இதில் வந்து பகுதி 1, 2ல் இந்த சான்றிதழ் சரிபார்த்தல், உடல் உறுதி தேர்வு, சரி, அது போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும், அதுக்கான சர்டிஃபிகேட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7/3/2025 சட்டப்படி, சரி, அதிகபட்ச வயது 35. விளையாட்டு வீரர்கள் தொடர்பான வழிகாட்டுதல், அதிகபட்ச வயது 35ங்கிறது தற்போதைய விதிமுறைப்படி பொது விண்ணப்பதாரர் கல்வி தகுதியை இடஒதுக்கீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டான். சரியா? விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் பரிசீலனைக்கு தகுதியான விளையாட்டு நம்பர்ஸ், இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டு கழகம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுடைய விளையாட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இதுங்க. இணைய வழி விண்ணப்பம், சரியா? வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பயிற்சி மொழியாக கொண்டு பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு. இது நிறைய பேருக்கு வந்து பொருந்தும். சரியா? மொத்த காலி பணியிடம் இருக்குது அப்படின்னா 20% பணியிடங்கள் பள்ளியில் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை பயிற்சி மொழியாக கொண்டு கொடுத்துட்டாங்க கிளியராக. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நீ என்ன பண்ணணும்? தமிழ் மொழியை ஒரு தேர்வாக எடுத்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு செல்லும். தமிழ் வழியில் படித்தவர் என்பது அரசின் கீழ் உள்ள சேவைகளில் எந்த ஒரு இணையத்திற்கும் பொருந்தக்கூடிய விதிகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் உடனடி தேர்வு ஆலோசர் பரிந்துரைக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் பயின்றவர் என பொருள்படும். ஓகே, 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும், 11th 12th விட்டுருங்க, 10ஆவது வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ் வழியில் பயில்றது ரொம்ப நல்லது. தமிழ் வழியில் பயின்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் எல்லா டீட்டெயிலும் இடஒதுக்கீடு, முன்னாள் இராணுவத்திற்கான இடஒதுக்கீடு எப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு ஆதரவற்ற விதவைக்குன்னா இடஒதுக்கீடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து திருநங்கை இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து பிச்சாக்கை, அவங்களுக்கு என்னென்ன இடஒதுக்கீடு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுபோல் வந்து விருப்பம் முன்னுரிமை, சரியா? பெண் விண்ணப்பதாரர்கள் 2ஆம் நிலை காவலர், இங்கே வந்து 18 பதவிகளுக்கு பெண்கள் 3வது பதவிக்கு மட்டும் பெண்கள் ஒதுக்கீடு செய்யலை, மற்ற 2க்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கரெக்டு. எந்தெந்த கம்யூனிட்டி, அதாவது ஆண் பெண் 3ஆம் பாலினம், இவங்களுக்கு என்னென்ன ஜாப் கொடுப்போம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இது இம்பார்ட்டண்டான ஸ்டெப்புங்க. தேர்வு முறைகள் எப்படி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு, இதுக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலி 80 மார்க் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து முதன்மை எழுத்து தேர்வு, இதில் ஒரு 70 மார்க், சரி, இது சம்மந்தமாக கொடுக்குறாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ தமிழ் மொழி தேர்வில் தமிழ் மொழி தகுதி தேர்வில் முழுமையான விவரங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கீழே இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜாதி சான்றிதழ் சரிபார்த்தல், அடுத்து உடற்குழு அளத்தல், சரியா, எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து உடல் உறுதி தேர்வு, அடுத்து உடற்திறன் போட்டிகள், சிறப்பு மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து இப்போ இந்த NCC NSS இது போலாம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து சேர்ந்துருப்பீங்க, சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்களா, அது கூட ஒரு 2 மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு எல்லாமே வந்து, சரி, அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு தான். ஓகே, விண்ணப்பதாரர் தேர்வு நிலைகள். எழுத்து தேர்வு, இப்போ நம்ம சொன்னாலே எழுத்து தேர்வு 80 மார்க் தமிழில், அது எப்படி நடக்கும்னு சொல்லிக்கிறான் பாருங்கள். தமிழ் மொழி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். வினாத்தாள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 80 மதிப்பெண்கள் தேர்வில் இருக்கணும். தேர்வு நேரம் எவ்வளோ நேரம் நடக்குன்னா 1.20 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் 20 நிமிடம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 32 மதிப்பெண் எடுத்தால் பாஸ், சரியா? 32 எடுத்து பாஸ் பண்ணாலும் வந்து கிடச்சிடாது, கண்டிப்பாக ஹை மார்க் எடுக்கணும், ஏன்னா கட் ஆஃபில் வந்து வரும். ஹை மார்க்னால் எப்படியும் ஒரு டோட்டலி 80 மார்க்கா, ஒரு 65க்கு மேலே மதிப்பெண் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. 70க்கு மேலே எடுத்தால் இன்னும் சூப்பர், சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பொது அறிவில் இந்த மார்க்ஸ் எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்கள். பொது அறிவில் 45, உடலவியலில் வந்து ஒரு 25 மார்க்ஸு,
மொத்தம் 70 மார்க். இப்போ 2வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சு போச்சு தமிழில். அடுத்து வந்து பகுதி 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண்கள் இல்லையா? 70 மார்க்கில் 45 வந்து பொது அறிவுக்கு, ஹெல்த்து உடலியலுக்கு வந்து 25. இந்த தேர்வு வந்து 70 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். 70 வினாக்களை கொண்டது. இது வந்து நேரம் எவ்வளோன்னா 80 நிமிஷம் நடக்கும் எக்ஸாம். சரி, இது 80 நிமிஷம் நடக்கும். அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படிங்கிறது 80. 1 மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு வினாக்கிற்கும் 1 மார்க்கு கிளியராக கொடுத்துட்டோம். ஒவ்வொரு வினாக்கும் 1 மார்க்கு. இதில் 25 மார்க்கு தேவை பாஸ் தான். அது 32, இது 25 மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் குறைந்தபட்சம். அது கீழே எடுத்திங்கன்னா நாட் எலிஜிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு. விண்ணப்பதாரர்கள் அதிகபட்ச மதிப்பெண் அடிப்படையில் மொத்த காலிப்படங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வகுப்பு வாரிய சிறப்பு ஒதுக்கீடு இந்த விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், உடல் குழாத்தல், உடல் உறுதி தேர்வு மற்றும் 7 ஸ்டெப் இருக்குங்க. சரியா? அது எல்லாத்தையும் பண்ணணும். எழுத்து தேர்வு கூட்டு சீட்டு. இதனால் எழுத்து தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஹால் டிக்கெட் சொல்கிறேன் இல்லையா, அந்த இணையதளத்தில் பதிவேற்றப்படும் விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு எழுதுவதற்கு தனது தேர்வு கூடச்சீட்டை இணையதளத்திலேருந்து பயனர் என்று யூசர் ஐடி இதெல்லாம் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் சேர்க்கை எண் இது எல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உடற்தகுதி தேர்வு சான்றிதழ் வந்து சரிபார்த்தல். மொத்தம் 7 ஸ்டெப்பில் இது 3rd 4th. விண்ணப்பதாரர்களுக்கு உடற்கூறு அளத்தல், உடல் உறுதி தேர்வு, இந்த சான்றிதழ் சரிபார்த்தல் நடக்கும். அடுத்து வந்து சான்றிதழ் சரிபார்க்க அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் இணைய வழி விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த அனைத்து சான்றிதழ்கள் அசல் காமிக்கணும். சரியா? ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்ல ஜெராக்ஸ் காட்டக்கூடாது, ஒரிஜினலில் காட்டணும்னு சொல்கிறாங்க. உடற்கூறு அளத்தல் எப்படி வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயரம் ஃபஸ்ட்டு வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும். ஆண்களுக்கு 170 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களுக்கு 159 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓபிசி. சரியா? குறைந்தபட்சம் 170, 159. நீங்கள் ஒரு எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 167 to 157 இருந்தாவே செலக்டட் தான். 167 to 157. 167ங்கிறது ஆண்கள், பெண்களுக்கு 157 இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து மார்பளவு அளக்கப்படுதல். மார்பளவு வந்து குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஜென்ரலாக. எஸ்சியாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் ரெடியூஸ் பண்ணுவாங்க. உள்ளிழுக்கப்பட்ட நிலையில் விரிவாக்கும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மார்பு விரிந்த நிலையில் 81 சென்டிமீட்டர், உள்ளிழுக்கப்பட்டது 5 சென்டிமீட்டர் அளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடற்குழு அழுத்த தேர்வு வந்து விலக்களிக்கப்படும். இது கீழே அதாவது முன்னாள் இராணுவத்தினருக்கு. நெக்ஸ்ட் வந்து உயரம் மார்பு அளத்தல் முழு எண்ணாக்குதல். உண்மையான அளவு 169.6 சென்டிமீட்டர், கருதப்படும் அளவு 169.5 சென்டிமீட்டர். அதை எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே முறை மார்பு ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் அளத்தல் பின்பற்றப்படும். பெண் விண்ணப்பதாரர்கள் உயரம் அளத்தல் இதே முறை பின்பற்றப்படும். உடற்குழு அளத்தல் மேல்முறையீடு. ஆண் பெண் விண்ணப்பதாரர் உடற்குழு அளத்தல் உயரம் மற்றும் மார்பு விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் அதிருப்தி இருப்பின், நீங்கள் வந்து இதுபோல் அளக்கிறது உங்களுக்கு வந்து அதிருப்தி இருப்பின் துணைக்குழு தலைவர் அவர்களிடம் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சப் கமிட்டி அவர்கிட்ட வந்து சேர்பர்சன் கிட்ட பண்ணலாம். உடற்குழு அளத்தல் தேர்வின் முடிவில் வந்து படிவத்தில் OMR கோடிங் ஷீட். சரியா? உயரம் மற்றும் மார்பு சரிபார்த்து விண்ணப்பதாரர் படிவத்தில் கண்டிப்பாக கையொப்பமிட வேண்டும். உடற்குழு அளத்தல் தேர்வு தகுதி தேர்வு ஆகும். உடற்குழு அளத்தல் இதில் அதுக்கான எக்ஸாம் அதுதான், செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் அதுதான். உடல் உறுதி தேர்வு இது இம்பார்ட்டன்ஸ். இது வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆண்கள் 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்க வேண்டும். 7 நிமிஷத்துக்குள்ளே 1500 மீட்டர் தூரத்தை முடிக்கணும். இதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா 400 மீட்டர் தூரத்தை 2.30 நிமிஷம், 2 நிமிஷம் 30 வினாடிக்குள்ளே வந்து நீங்கள் ஓடி முடிக்கணும். இதான் அந்த கான்செப்ட்டு. முன்னாள் இராணுவத்தினருக்கு 8 நிமிஷம் தராங்க, 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தராங்க, அவ்வளோதான். இப்போ உடல் கூர்வி தேர்வு தகுதி தேர்வாகும். இத்தேர்வில் மட்டும் அடுத்த கட்ட தேர்வு, ஒரு தேர்வில் இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறுவீங்க, அது சொல்லியிருக்காங்க. உடற்திறன் போட்டிக்கு மொத்த மதிப்பெண் 24. சரியா? மேலே கொடுத்துட்டான். இதில் வந்து ஸ்டார் சொல்லுவாங்கள்ல, ஒரு நட்சத்திரம் 2 ஸ்டார் வாங்கினா 8 மதிப்பெண்கள் அளிக்கப்படும் சொல்லிட்டு கூடுதலாக சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸை.
இங்கெல்லாம் டீட்டெயில்ஸாக ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து வந்து உடற்போட்டி மற்றும் விவரங்கள் பின்வருமாறு. இது வந்து நிகழ்வுகள் கயிறு ஏறுதல், தாண்டுதல், நீளம் தாண்டுதல். சரியா, அந்த அட்டவணை அப்படியே கிளியராக கொடுத்துட்றான் பாரு. சரியா சரியா ஸ்டார் எதை பேஸ் பண்ணி கொடுப்பான், நீ எந்த அளவுக்கு தாண்டுற. ஒரு எக்ஸாம்பிள், நீளம் தாண்டுதலை 1.20 மீட்டருக்கு தாண்டுற அப்படின்னா 1.20 மீட்டர்ஸ் இதுபோல் தாண்டுறப்போ உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டார் கொடுப்பாங்க. அந்த ஸ்டார் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 2 நட்சத்திரங்களுக்கு 8 மார்க்கு, 6.0 மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக இதுக்கெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு குறைவான ஸ்டார் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு நட்சத்திரம் மேலே கொடுத்துட்டா 3 டைப்பு, 0 நட்சத்திரம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஸ்டாரே கிடையாது. இது 2 ஆப்ஷனுக்கு தான் ஸ்டாரு. அதால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்ஷன் வரைக்கும் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் ஸ்டார் அதிகமாக கிடைக்கும். எதில் ஆப்ஷன் கொடுத்துக்கிற பாருங்க, நிகழ்வுகளில் கயிறு ஏறுதல், தாண்டுதல், நீளம் தாண்டுதல், இந்த 3 ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பான். இன்னும் ஓட்டப்பந்தயம் 100 மீட்டர் ஓட்டம் 15 வினாடியில் கம்ப்ளீட் பண்ணணும். 13 வினாடிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டார் அதிகமான ஸ்டார் கிடைக்கும். அதுபோல் இதுவும் வந்து அதை பேஸ் பண்ணி மீட்டர் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பிடிஎஃப்பில். கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் 2 வாய்ப்புகள் வழங்கப்படும். 2 சான்ஸ் வந்து ஆண் விண்ணப்பதால் கயிறு ஏறுதல் நிகழ்வு என்பது கைகளை மட்டும் உபயோகித்து கயிறு ஏற வேண்டும். கால்கள், உடல்களை, பாகங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. 100 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டம் ஆகிய நிகழ்வுகள் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே கொடுக்கப்படும். கயிறு ஏறுதல் வந்து 2 வாய்ப்பு தராங்க. பெண் விண்ணப்பதாரர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அதேமாரி தான் நீளம் ஏறுதல், குண்டு எறிதல், ஓட்டம், அப்புறம் வந்து கிரிக்கெட் பந்து எறிதல் இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஸ்டாரு, 8 ஸ்டார் கொடுக்குறாங்க, 0 ஸ்டாரும் கொடுக்குறாங்க. இதில் முடிஞ்ச வரைக்கும் அதிகமான விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் 38 வினாடி அதுக்குள்ளே வந்து வரதுக்கு பாருங்கள், அதுதான் பெனிஃபிட்டு. 33க்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்டார் நிறைய கிடைக்கும். ஓகே, 100 to 200 மீட்டர் ஓட்டம் ஆகிய நிகழ்வு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே வழங்கப்படும். திரும்பெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்னது பெண்களுக்கு, முன்னாடி சொன்னது ஆண்களுக்கு. முன்னாள் இராணுவத்தினருக்கு கீழே பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. மகப்பேறு காலத்தில் பெண் விண்ணப்ப இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது அவ்விண்ணப்பத்தில் தனது மகப்பேறு நிலையை வந்து குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இது டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. சிறப்பு மதிப்பெண் என்னன்றதை பார்க்கலாம். அதான் தேசிய மாணவர் படை, நம்ம வந்து காலேஜு இல்லை ஸ்கூலில் வந்து 10th ஸ்கூலில் வந்து NCC NSSல வந்து நீங்கள் வந்து தேர்வு பெற்றிருந்து அதில் வந்து இப்போ இருந்தீங்க அப்படின்னா 6 மதிப்பெண்கள் பெற தகுதியுடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A சான்றிதழ், B சான்றிதழ் NCCயில் அந்த சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். அதே NSSனால் அந்த நாட்டு நலப்பணி திட்டம் அது போல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அடுத்து விளையாட்டு தடகள போட்டிகள் ஸ்போர்ட்ஸு அதுக்கான மார்க்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பல்கலைக்கழக சார்பாக டீட்டெயில் இதெல்லாம் NCC. நான் சொன்ன மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்தந்த விளையாட்டுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்ஸு. அது இன்னொரு மற்ற விளையாட்டுகள் இருக்குது தான், அதுவும் வந்து ஆப்ஷன் இருக்குது. சரி, இது வந்து பகுதி 2ன்னு சொல்லுவாங்க. பகுதி 3க்கு மற்ற விளையாட்டு ஃபுல்லாக சேரும். விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த சான்றிதழ்கள் போலியானவை என பின்னர் கண்டறியப்பட்டால் விண்ணப்பதாரர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தகுதி நீக்கம் செய்யப்படும் சொல்லிட்டாங்க. இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல், விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு, உடல் திறன் போட்டிகள் இதெல்லாம் கிளியராக படிச்சுடுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பே. முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். மொத்த மதிப்பெண்கள் பிறந்த தேதி ஒரே மாதிரியாக இருந்து சாரணை இயக்கத்தில் குடியரசுத் தலைவர் பெற சாரணர், இது டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே, தீயணைப்புத்துறை அது சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துங்க. தீயணைப்பாளர் பதவி, தற்காலிக தேர்வு பட்டியல் இணையவாரி இணையதள முகவரியான வெளியிடப்படும். சரி, நீங்கள் மார்க்கு எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான மார்க் ஷீட் எல்லாமே அந்த வெப்சைட் தான். வெப்சைட் லிங்க்கு நான் கொடுக்குறேன், வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். தற்காலிகம் தேர்வு செய்யப்பட விண்ணப்பதாரர்கள் மருத்துவ பரிசோதனை, குணநலங்கள், முந்தைய பழக்க வழக்கங்கள் சரிபார்ப்பு அதிகாரியால் மேற்கொள்ளப்படும். சரியா, இது கூட செக் பண்ணுவாங்க. இது நிறைய பேர் வந்து அதுக்கு பிறகு செலக்ட் ஆன யூஸருக்கு வந்து செட் பண்ணுவாங்க. இணைய வழி விண்ணப்பம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரியா, நீங்கள் வந்து ஈஸி தான், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏதாவது ப்ரௌசர் சென்டர் போய்ட்டு இந்த வெப்சைட்டில் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியா, விண்ணப்பத்தை தங்களது சொந்த அவங்க மெயில் ஐடி, உங்கள் ஓன் மெயில் ஐடி கொடுத்துங்க, ஓன் மொபைல் நம்பர் கொடுங்க, கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே,
ஒரு டீட்டெயில்ஸ் விண்ணப்பதாரி இடது கை கட்டை விரல் ரேகை பிம்பத்தை இணைய வழி விண்ணப்பத்தின் ஆவண பதிவேற்று பிரிவில் பதிவேற்றம் செய்யப்பட்டேன். அதெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இணைய வழி விண்ணப்பத்தில் பெயர், தந்தை, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த தேதி இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக சப்மிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டீங்க, அப்புறம் திருத்த முடியாது, கரெக்டாக கொடுக்க சொல்லிக்கிறாங்க. தேர்வு கட்டணம் சொல்லிட்டாங்க ரூ. 250. தேர்வு கட்டணம் இணைய வழியில் மட்டுமே செலுத்த முடியும். இணைய வழி சார்பாக கட்டணம் செலுத்த கீழ்கண்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் மாதிரி தான் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு, நெட் பேங்க் இது போல். தொழில்நுட்பம் தொடர்பாக சந்தேகம் கீழே வந்து அவங்க மெயில் ஐடி கொடுத்துட்டாங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள கேட்கலாம். சரியா? ஓகேங்க. டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். விண்ணப்பம் தொடர்பான கேள்விகள் குறித்து வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இது என்ன சொல்கிறது அப்படின்னா, எழுத்து தேர்வு மையங்கள் எப்படி கொடுப்பாங்க. விண்ணப்பதாரர்கள் ஹால் டிக்கெட்டு சரியா மைய பதிவிறக்கம் செய்து எக்ஸாம் எழுதுகிற சென்டருக்கு கொண்டு வரணும். தடை செய்யப்பட்ட பொருட்கள், கால்குலேட்டர், மடிக்கணினி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல் கொண்டு போகக்கூடாது. எக்ஸாமில் கை கடிகாரம் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. இது எல்லாமே சொல்லியிருக்காங்க கிளியர். இதெல்லாம் படிச்சிங்கன்னா புரியும். எதுவுமே உள்ளே கொண்டு போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. கைபேசி தடை செய்யப்பட்ட பொருள் சொல்லிட்டாங்க பாரு. எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. முற்றிலும் சீருடை பணியாளர் தேர்வு சொல்லியிருக்க. இணைய வழி விண்ணப்பம் அல்லது உரிமை கோருதல் டீட்டெயில்ஸ் மற்ற நடவடிக்கை அதே தான். தேர்வு கூடத்திற்கு எடுத்து சொல்லக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள், விண்ணப்பதாரர் தன் பெயரை 10ஆம் வகுப்பு பின்னர் மாற்றம் செய்திருப்பின் அதன் விவரம் அரசிதழில் வெளியிடப்பட்டிருந்தால் அதன் முதல் பக்கத்தை வந்து பிரிண்ட் வந்து ஜாயின் பண்ண சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட் மாணவர் தேசிய படை என்னென்ன சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை ஃபுல்லாக பார்த்துங்க. சான்றிதழ் படிவம், வகுப்பாரி, சாதி பிரச்சேக்கை இது போல் டீட்டெயில்ஸ் இது தேவையில்லை நமக்கு. விண்ணப்பதாரர்கள் பொது அறிவுரைகள். விண்ணப்பதாரர் இணைய வழி விண்ணப்பத்தில் அறிந்து கொள்ள தகவல் அனைத்தும் தங்கள் அறிவிற்கு அல்லது நம்பிக்கைக்கு உண்மையானதாக, சரியானதாக, முழுமையானதாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸு தேர்வு வாரியத்தின் முடிவே இறுதியானது. கீழே வந்து சைன் போட்டு சப்மிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. சரியா? உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து டெலகிராமில் கொடுக்குறேன். டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள். கிளியராக படிங்க. ஸ்டெப் பை தமிழ் அழகாக கொடுத்துருக்கேன். கிளியராக படிச்சுடுங்க. படிச்சுட்டு உடனே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டு 21. சொன்ன மாதிரி வந்து இருங்க. இந்த டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன். 10வது படிச்சிருந்தால் போதும். நீங்கள் பயனுள்ளது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் பயனடையணும் இல்லையா? அதனால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சூப்பர் குட் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, கிளியராக சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 லாஸ்ட் டேட்டு, 25 வந்து சர்டிஃபிகேட்டை சரிபார்ப்பேன் கொடுத்துட்டா பாருங்கள். இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 21/9/2025. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இப்போவே நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். சரியா? எக்ஸாம் டேட்டும் சொல்லிட்டோம், 9ஆம் தேதி எக்ஸாமு, ஆனால் 11வது மாதம். ஓகேவா? மற்ற அப்டேட்ஸ் எங்கே கொடுப்பேன், டெலகிராமில்.